ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் குட் நாட் டிசைனர். இப்போ நம்ம zigzag ஸ்டிச் டைப் 1 தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் டயாலஜி பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். நான் 2 லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். அது ரெண்டுக்கும் கேப் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் லைனில் வந்து சரியில் ப்ராக்டிஸ் பண்ணவும், செகண்ட் லைன் வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சரியில் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம நார்மலாக எப்போதும் நான் செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அது மாதிரியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். பேக் ஸ்டிச் போட்டு கவனமாக பாருங்கள். பேக் ஸ்டிச் போட்டு மேலே வந்து கிராஸாக கொண்டு போகிறேன். அந்த லூப்பை வந்து கொஞ்சம் பெருசாக இழுத்துட்டு மேலே வந்து கிராஸாக கொண்டு போய் அங்கே வந்து ஒரு ஸ்டிச் போடுறேன். ஃபஸ்ட் லைனில் போட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் போடாமல் அப்படியே நம்ம கீழே கொண்டாந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து நிற்காது. அந்த லூப் வந்து லூஸ் ஆகிட்டு வரும். இப்போ பாருங்கள், காமிக்கிறேன். இங்கே லாக் ஸ்டிச் போடாமல் அப்படி கீழே கொண்டாந்தோம்னா அந்த லூப் வந்து கீழே நாடியே வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து லாக் ஸ்டிச் போடுறாங்கனக்குள்ளே. லாக் ஸ்டிச்னால் என்னங்கிறத நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். குட்டியாக போடுற செயின் ஸ்டிச் பேர் தான் லாக் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் கீழே கொண்டாந்து மறுபடியும் கீழேயும் நம்ம லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் மேலே கொண்டு போகணும். இது மாதிரி ஜிக்ஸாக்காக போடணும், க்ராஸாக கொண்டு போகணும். ஈவனாக இருக்கணும், எல்லா டிஸ்டன்ஸுமே வந்து ஈவனாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும். கவனமாக பாருங்கள், ஸ்லோவாக தான் பண்ணுறேன் நான். நம்ம கீழே கொண்டாரையில் அந்த நீடிலோட டைரக்ஷன் வந்து கீழே பார்த்து இருக்கணும். மேலே கொண்டு போகையில் அந்த டைரக்ஷன் வந்து மேலே நாடி இருக்கணும். நீடில் டைரக்ஷனையும் கவனமாக பார்த்துக்கோங்க. இதுதான் zigzag வந்து டைப் 1 ஸ்டிச்சு. இது டைப் 2 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். டைப் 1 வந்து இப்படி தான் போடணும். மேலே லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நாட் போட்டுக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். சில்க் த்ரெட்டில் எப்போதும் நம்ம வந்து சரியில் போடுற மாதிரியே தான், அப்படியே தான். பட் வந்து சில்கில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு சரியில் போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டுக்கு வாங்க. எப்போதும் போல் லாக் ஸ்டிச் போட்டு மேலே எடுக்கிறோம். மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கீழே கொண்டு வரோம். அவ்வளோதான், இதே தான். இது வந்து இந்த ஸ்டிச் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா, நம்ம நெக் லைனில் வந்து பார்டருக்கெலாம் அந்த ஸ்டிச்சஸ் போட்டு நடுவில் வந்து சின்ன சின்ன பீடு வச்சு இது பண்ணோம்னா அழகாக இருக்கும். நெக் டிசைன் கூட போட்டுக்கலாம் இந்த ஸ்டிச்சஸை. இப்படி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கடுத்து அதுக்கு இடையில ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம வந்து நெக் லைனாக கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு சும்மா ஒரு நெக் லைன் வந்து ரஃப்பாக போட்டு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் பானைக்கு வரைஞ்சிக்கிறேன். சின்னமாக சும்மா சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதில் எப்படி வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடணும் அப்படிங்கிற ஐடியாக்காக உங்களுக்கு பானைக்கு வரைஞ்சிக்கிறேன். அதை எப்படி டிவைட் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் zigzag ட்ராயிங் வரைஞ்சிக்கிறேன். ரஃப்பாக வரைஞ்சதுக்கப்புறம் அது மேலே வந்து நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். நல்லா கவனமாக பாருங்கள். எப்போதும் நம்ம நார்மலாக போடுற zigzag ஸ்டிச் தான். பட் வந்து இந்த கார்னர்ஸில் வரையில் எல்லாருக்கும் வந்து டவுட் வரும். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து zigzag பென்சிலில் ரஃப்பாக வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கணும். இப்போ நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு இடையில வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போடணும் zigzag. இங்கனக்குள்ளே நாட் போட்டு முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
அதே மாதிரி அந்த கார்னர்லேயும் நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில இன்னொரு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நெக் லைன் மாதிரி அழகாக கிடைக்கும். பட் இது போடையில் வந்து நம்ம வந்து பார்டர் லைன் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டோம்னா இன்னும் அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகுங்கிறதுக்காக நான் சும்மா ஜிக்ஸாக் ஸ்டிச் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். இங்கே நாட் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இந்த கார்னரில் இருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். ஆரம்பித்து அதே மாதிரி அடுத்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடையில் நீங்கள் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து அழகாக இருக்கும். நான் லாஸ்ட்டில் அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் எப்படி போடுறது அப்படிங்கிறத. இப்போ நான் போடையில் ஒரே கலரில் தான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு இடையில வந்து இன்னொரு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த கார்னரில் வந்து இதை வந்து எப்படி கொண்டு போகிறேன்னு கவனமாக பாருங்கள். இப்படி கொண்டு போயிட்டு இங்கே கீழே கொண்டாந்துடுறேன். கொண்டாந்துட்டு மறுபடியும் இங்கே கொண்டு போகிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணையில் ஈவனாக ட்ராயிங் பண்ணி வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்கும். நான் சும்மா ரஃப்பாக தான் இப்போ வரைஞ்சிருக்கேன். இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டு போகிறேன். இந்த மாதிரி தான் பானெக்லலாம் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸு தான். யூனெக்கில் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நார்மலாக ஃபில் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பானெக்கு வரையில் கொஞ்சம் ட்ரிக் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி டபுள் கலர் கொடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நெக் டிசைன் வந்து அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி பாட் நெக்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.